வெல்கம் வீவர்ஸ். தமிழ்நாட்டில் இருக்க அரியலூர் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்றைக்கும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மோட்லையும் தான் இருக்க போகுது. இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் திகிலான சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட திகிலான சம்பவத்தை நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் இல்லைனா டெலகிராம் சேனலில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ சென்ட் பண்ணலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பேய் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட ஆதரவு தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இது உங்கள் சிவா ஃபம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்யமான விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைப்ல ஒருவரான இந்த அரியலூர் கிராமத்துல இருந்த அவர் குடும்பத்துல நடந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் தான் எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு. அவரோட சொந்த அப்பா அம்மாவோட அமானுஷ்யமான விஷயத்த தான் எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு. இந்த அமானுஷ்யமான விஷயம் எப்ப நடந்திருக்குன்னா கரெக்டா 1910 வருடத்துல இந்த மணிகண்டனோட பெற்றோரோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த மணிகண்டனோட அப்பா பேரு தான் முனியப்பன். இவரு சின்ன வயசுலயே தன்னோட குடும்ப பாரத்தை எல்லாமே தான் மேல ஏத்திட்டு இருந்திருக்காரு. இந்த முனியப்பனுக்கு கல்யாண வயசு வந்ததுனால இவரோட அப்பாவும் அம்மாவும் இவருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த முனியப்பனுக்கு கூட பிறந்த 4 தம்பிகளும் 2 தங்கச்சிகளும் இருந்திருக்காங்க. இவருக்கு கல்யாணம் ஆன உடனே இவரோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே இந்த முனியப்பனை தனி கொடுத்தன வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிகாஸ் ஆல்ரெடி வீட்டுல 4 பசங்க இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த மருமகளுக்கு சங்கோஜமா இருக்கும் அப்படின்றதுனால இவங்க 2 பேருமே தனி கொடுத்தன வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க கொஞ்சம் வசதியா இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு சில வீடுகள் அந்த ஊர்ல சொந்தமா இருந்திருக்கு. அதனால அதுல ஒரு வீட்டுல இவங்கள தனி கொடுத்தன வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தனி கொடுத்தன வச்ச ஒரு சில மாதத்துல மணிகண்டன் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு நண்பர் கூட நைட் ஷோ மூவிக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி நைட் ஷோ மூவிக்கு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு தன்னோட நண்பர் கூட கிளம்பி போயிருக்காரு. இப்படி நைட் ஷோ முடிஞ்சிட்டு தன்னோட மனைவி வீட்டுல தனியா இருப்பா அப்படின்னு சீக்கிரமா உடனே அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. கரெக்டா மிட் நைட்ல வந்த இவரு தன்னோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மணிகண்டனோட மனைவி பேரு கோமதி அப்படின்றதுனால கோமதி கோமதி அப்படின்னு அவரோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த வீடு உள்பக்கமா தாப்பால் போட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தட்டுறப்போதான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால மணிகண்டனுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு அவர் வீட்டு பக்கத்துல கேட்டிருக்கு. அது கிராமமா இருக்கனால ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஒரு வீடுமே வேலியில கட்டி பக்கத்துல ஒரு சில வேப்ப மரங்களும் இருந்திருக்கு. இப்படி இவருக்கு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்க ஒரு வேப்ப மரத்து பக்கத்துல ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டை கேட்கிறாரு. அங்க ஏதோ ஒரு பெண்மணி உக்காந்து துணி துவைக்கிற மாதிரி பார்த்திருக்காரு. சரி, நம்மளோட மனைவி உள்தாப்பால் போட்டிருக்கா, நம்மளோட மனைவி தான் உள்ள இருக்கா, அப்ப அங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த கதவை தட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணாத மனைவி, ஸோ தன்னோட மனைவி தான் அங்க துணி துவைச்சிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மனைவி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போக பார்க்கறாரு. அப்போ போகிறப்போதான் அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனைவி எதுக்கு இந்த டைம்ல துணி துவைக்கிறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி, ஓகே போலாம் அப்படின்னு கிட்ட போய் மெதுவா போலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனோடனே சடனா மறுபடியும் நின்று இருக்காரு. அப்போ அவருக்கு இன்னொரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு. அந்த வேப்ப மரத்தாண்ட எந்த ஒரு தண்ணி வரத்துக்கான சோர்ஸுமே கிடையாது. அப்படி இருந்தும் அங்க எப்படி அங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, அது யாருதான் பார்த்தலாம் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த இருட்டான அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போறாரு. அப்போ சடனா துணி துவைச்சிட்டு இருந்த அந்த பெண்மணி சடனா எழுந்து அந்த மாணிக்கத்தை பார்த்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாணிக்கம் அந்த பெண்மணி இருந்த தோற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க தலைவெறி கோலத்துல தன்னோட மூஞ்சியை மறைக்கிற அளவுக்கு முடியை கழட்டி விட்டுட்டு மூஞ்சி ஃபுல்லாவே முடியாவே இருந்திருக்கு. அப்போ அந்த பெண்மணி தன்னோட கையால லைட்டா முடிய விலக்கி தன்னோட மூஞ்சி அந்த மாணிக்கத்தை கிட்ட காட்டி கொடூரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்த மாணிக்கம்
இது யாரு, இது ஒரு பெண்மணி மாதிரியே கிடையாது, இது ஒரு ஹியூமனே கிடையாது அப்படின்னு அங்கிருந்து பயந்து தலை தெறிக்க தன்னோட வீட்டுக்கு ஓடி இருக்காரு. இப்படி தன்னோட வீட்டுக்கு தலை தெறிக்க ஓடி வந்த மாணிக்கம் கதவை டமால் டிமால்னு தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கதவை தட்டின உடனே தன்னோட மனைவி எழுந்து வந்து அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்படி கதவை ஓபன் பண்ண உடனே இவர் வந்த வேகத்துல அந்த கதவு ஓபன் பண்ணதுலயே உள்ள போய் விழுந்திருக்காரு. இத பார்த்த மாணிக்கத்தோட மனைவி என்ன பதட்டத்தோட ஓடி வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மாணிக்கம் தன்னோட மனைவி கிட்ட அங்க நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட மனைவி சும்மா விளையாட்டுக்கு தான் இவர் பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சும்மா போயிட்டு படுங்க, நைட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. தன்னோட மனைவிய நம்ப வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு தன்னோட மனைவியையும் கையில ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போயிட்டு பார்த்திருக்காரு. அப்போ இவர் அங்க பார்த்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அங்க துணி துவைச்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாததை பார்த்து மாணிக்கம் ஷாக் ஆயிருக்காரு. இதை நம்பாத மனைவி ஒழுங்கா போய் தூங்குங்க அப்படின்னு 2 பேருமே நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்ததுமே பக்கத்து தெருவில் இருக்க தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு மாணிக்கம் தன்னோட மனைவியோட போயிருக்காரு. அங்க போனதுமே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க தன்னோட அம்மா கிட்ட தன்னோட மனைவி முன்னாடி நைட்டு நடந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு மாணிக்கத்தோட அம்மா உனக்கு வேற வேலையே இல்லை, போய் வேலையை பாரு அப்படின்னு அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி மார்னிங் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாணிக்கத்தோட அம்மா மாணிக்கத்தை தனியா கூப்பிட்டு அவர் சொன்ன எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ மாணிக்கத்தோட அம்மா மாணிக்கத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடை வாங்குறப்பவே அங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த வீட்டை வாங்க சொல்லவே நான் அதை தெரிஞ்சுதான் வாங்கினேன். பிகாஸ் அங்க இருக்க ஒரு தூய்மையான ஆன்மாவால அங்க யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்த கிடையாது. அது மட்டும் இல்லாம அது ஒரு சில பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரிதான் உன் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அதால எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதனால இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. இது நீ கிச்சன்ல சொல்றப்ப கூட உன் மனைவி ஏதாவது நினைச்சுப்பா அப்படின்னு தான் மனைவி முன்னாடி நான் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட மாணிக்கத்தோட அம்மா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை பெரிதுபடுத்தாம நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு மாணிக்கத்தோட அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்படி இந்த அமானுஷம் நடந்த ஒரு 4 மாதமாகவே எந்த ஒரு அமானுஷமும் அந்த இடத்துல இது வரைக்கும் நடக்காம இருந்திருக்கு. ஆனா அந்த 4 மாதம் கழிச்சு இந்த மாணிக்கத்தோட மனைவி ஒரு 2-3 மாதம் கர்ப்பமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கர்ப்பமா இருக்கிற அப்போதான் அகைன் மறுபடியும் ஒரு நாள் மாணிக்கம் தன்னோட நண்பர் கூட நைட் ஷோ மூவிக்கு போயிருக்காரு. அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ தூரத்துல இருந்து தன்னோட வீட்டோட திண்ணைய பார்த்திருக்காரு. அப்போ அந்த திண்ணையில ஏதோ ஒரு பெண்மணி உக்காந்துட்டு இவரை பார்த்துட்டே இருக்க மாதிரியே இவருக்கு தோணி இருக்கு. சரி யாரு அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு வேக வேகமா கிட்ட போயிருக்காரு. இவரு வேக வேகமா கிட்ட போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்மணியோட உருவம் மறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் இவருக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட மனைவி கர்ப்பமா இருக்கா, இங்க இருக்க தூய்மையான ஆன்மா தான் நம்மளோட மனைவிக்கு ஏதோ பாதுகாப்பாக தான் இங்க இருக்கு அப்படின்னு இவரு யூகிச்சுட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த ஊர்ல எல்லையம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கோயில இருக்கக்கூடிய ஒரு எல்லையம்மன்ற கோயில திருவிழா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி திருவிழா எடுக்கிறப்பதான் அந்த சாமியோட ஊர்வலம் ஊரு ஃபுல்லாவே தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்கா கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரப்போ அந்த எல்லையம்மனோட சிலை இவங்க பார்த்த அந்த அமானுஷமான அந்த வேப்ப மரத்தோட அடியில சடனா அந்த சாமியை இறக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே மாணிக்கத்தோட அம்மாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. உடனே அந்த அம்மன் கிட்ட தன்னோட பையனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க சடனா ஒருத்தருக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நான் குடியிருக்கேன், இந்த இடத்த விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இது என்னோட இடம் அப்படின்னு அவர் அருள்வாக்குல சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் மாணிக்கமும் மாணிக்கோட அம்மாவும் அந்த வேப்ப மரத்தோட வரலாற்றை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க கேட்கிறப்போ இவங்களுக்கே தெரியாத ஒரு சில ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, இவங்க இருக்க இந்த வீட்டாண்டியே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குடிசை வீடு இருந்திருக்கு. அந்த குடிசை வீட்டுல கணவன் மனைவி அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ணு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அந்த ஊர்ல அம்மை நோய் பரவி அந்த ஊர்ல எல்லாருமே இறந்து போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட அம்மாக்கும் அந்த அம்மை நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே அந்த குழந்தை அங்க இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மஞ்சளை தண்ணியில கரைச்சி அம்மன் மாதிரியே செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து இப்ப இருக்க அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாணிக்கம் எந்த வேப்ப மரத்தாண்ட பார்த்தாரோ அதே வேப்ப மரத்தாண்ட அந்த மஞ்சள் கொத்த வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மா என்னை விட்டு இறந்துடக்கூடாது, என்னோட அம்மாவை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு
அப்படின்னு அந்த எல்லையம்மன் கோயில இருந்து கொண்டு வந்த மஞ்சளை கொண்டு வந்து அந்த வேப்ப மரத்தாண்ட அந்த குழந்தை வச்சிருக்கு. இதை பார்த்து மனமுருகிய அந்த எல்லையம்மன் அந்த கோயில இருந்து குடியேறி அந்த வேப்ப மரத்தாண்டியே வந்து இந்த குழந்தைக்காக நிலைநிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஊர் முழுவதுமே அந்த கோயிலையும் அந்த வேப்ப மரத்தோட அடியிலையும் தான் குடியிருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இப்ப வரைக்கும் நம்பிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த அம்மனோய் அந்த ஊரை மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அம்மாவோட உடம்புல இருந்தும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை எனக்கு அனுப்பின மாணிக்கம், நான் இப்போ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த கோயிலோட வரலாறு இதுதான். அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணில் தென்பட்டது ஒரு தூய்மையான ஆன்மாவோ இல்ல பேயோ கிடையாது, அது எங்களோட எல்லை அம்மனான எங்களோட குலதெய்வம் சாமி தான் அப்படின்னு இந்த மாணிக்கம் ரொம்ப உருக்கத்தோட இந்த வாய்ஸ் நோட்டை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த உலகத்துல என்னதான் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நம்ம உலகத்தையும் நம்மளோட குடும்பத்தையும் நம்மளோட வீட்டையும் காப்பாற்றுறது ஒரு சில பாசிட்டிவான எனர்ஜி தான். அது நம்ம கண்ணுக்கு சாமியாவோ இல்ல வேற ஒரு விஷயமாவோ தெரியலாம். நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் அந்த எனர்ஜி எப்படி உருவம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்மளை பொறுத்து தான் இருக்கு. வியூவர்ஸ், உங்களோட வாழ்க்கையிலும் இந்த திகிலான சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அதை சென்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு திகிலான சம்பவத்துடன் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.